2 நாள் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்து சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்ட காட்சிகளை நேரலையாக பார்த்தோம். 2 நாள் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்து டெல்லியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். தற்போது அவருடைய வாகனம் புறப்படும் காட்சிகளை நேரலையாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் தமிழக முதலமைச்சர் விஜய். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய வாகனத்தில் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இரண்டு நாள் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்து டெல்லியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். புறப்படுவதற்கு முன்பாக காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை டெல்லியிலிருந்து வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப தமிழ்நாடு இல்லத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் விஜய் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, 2 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியிலிருந்து புறப்பட்டு விட்டார். அந்த காட்சிகளை நீங்க இதற்கு முன்பு நேரலையில பார்த்திருக்க முடியும். தமிழ்நாடு காவல்துறையினுடைய திகார் பட்டாலியன் 8வது பிரிவு அதிகாரிகள் முதலமைச்சருக்கு கார்ட் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைப்பாங்க. மரியாதை செலுத்தி தமிழ்நாட்டு முதலமைச்சரை வழி அனுப்பி வைத்தார்கள். முதலமைச்சர் விஜயும் இங்கு கூடியிருந்த காவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சிரித்தவாறு டெல்லியிலிருந்து தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்து கொண்டு புறப்பட்டு விட்டார். தமிழ்நாட்டிற்கு இன்று பிற்பகல் சென்னை வந்தடைவார் அப்படின்ற விவரங்களையும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. 2வது முக்கியமான விஷயம், 2 நாள் பயணத்தினுடைய முக்கியத்துவம். முதல் நாள் சந்திப்புல பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் உள்ளிட்டோரை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து பேசியிருந்தார். மிக முக்கியமாக நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியோடு ஒரு 4 கோரிக்கைகள் அடங்கிய மனு என்பதையும் வழங்கியிருந்தார். அந்த கோரிக்கைகள் என்ன என்பதை எல்லாம் நாம் முந்தைய செய்திகள்ல பார்த்திருக்க முடியும். அதே போல நேற்று மாலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மத்திய நிதியமைச்சக அலுவலகத்தில் பார்த்து தமிழ்நாட்டினுடைய நிதி சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் வழங்கியிருந்தார். பிரதமரை ஒப்பிடுகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனான நடைபெற்ற சந்திப்பிற்கான நேரம் நீண்ட நெடியதாக இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் 10 நிமிடங்களுக்கு மேல் சந்திப்பு நடத்தியிருந்த நிலையில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் 25 நிமிடங்கள் வரை ஆலோசனை நடத்தியிருந்தார். அதற்கான காரணம் தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடி, பொருளாதார நிலை உள்ளிட்டவற்றுக்கு இடையே மத்திய அரசு விடுவிக்கப்பட வேண்டி நிலுவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கான நிதிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அழுத்தம் திருத்தமாக முதலமைச்சர் விஜய் முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி 2 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி புறப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு 17வது நாள், அதாவது 21 நாட்களுக்குள்ளாக அவர் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். அதுவும் முதல் சந்திப்பு என்ற ஒரு காரணத்தால் முதலமைச்சர் விஜயின் மீதான பார்வைகள் தான் அதிகமாக இருந்தது. அவர் யாரையெல்லாம் சந்திக்க போகிறார், என்னவெல்லாம் கோரிக்கை வைக்கப் போகிறார், அந்த கோரிக்கைகளுக்கு என்னென்ன செவிசாய்க்க போகிறார்கள், அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்கிறார்களா என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட இருவரையும் மட்டுமே சந்தித்துக் கொண்டு தன்னுடைய 2 நாள் பயணத்தை நிறைவு செய்து கொண்டு சென்னையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். பூர்ணிமா, அவர் விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அது பத்தின தகவல் எதுவும் வெளியாகி இருக்கா? இது குறித்தும் விசாரித்தோம். விமான நிலையம் செல்வதற்கு முன்பாக அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்க கூடும் அப்படின்ற தகவல் என்பது பரவலாக சொல்லப்பட்டது. ஆனால் இது குறித்து காங்கிரஸ் மட்டத்தில் விசாரிக்கும் போது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அதனை மறுத்து விட்டார்கள். அப்படியான எந்த சந்திப்புமே சோனியா காந்தி இல்லத்திலோ அல்லது மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி இல்லத்திலோ நடைபெறுவதற்கான இப்போது வரை இந்த திட்டமும் இல்லை என்று இன்று காலை உறுதி செய்திருந்தார்கள். இந்த தகவல்களை கூட ஜெயா பிளஸ் முக்கிய செய்தியாக நாம் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில இப்போது நேரடியாக விமான நிலையமே செல்கிறார் முதலமைச்சர் விஜயோடு. பாதுகாவலர்கள் செல்கிறார்கள். அவர்கள் தரப்பிலும் நாம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமும், எங்களுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக விமான நிலையம் செல்ல வேண்டும். விமான நிலையத்தில் முதலமைச்சர் தனி விமானத்தின் மூலமாக சென்னை புறப்பட்டு விடுவார். எனவே இடைப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, இல்லை என்றும் கூட சொல்லலாம். ஆகவே 2 நாள் பயணத்துல 2 சந்திப்பு தான். ஒன்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடைபெற்றக்கூடிய சந்திப்பு, மற்றொன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நடைபெற்றக்கூடிய சந்திப்பு. இந்த 2 சந்திப்புகளையும் தாண்டி மற்றொரு சந்திப்பு இன்று காலை தமிழ்நாடு அரசு இல்லத்தில் நடைபெற்றது. குறிப்பாக தமிழ்நாடு கேடர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய
தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு டெல்லி மற்றும் பிற இடங்களிலிருந்து பணிபுரியக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த IPS IAS உள்ளிட்ட அதிகாரிகளை எல்லாம் இன்று முதலமைச்சர் விஜய் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்துல மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புல முக்கியமான நபர் ஒருத்தவர் கலந்து கொண்டார். யார் என்றால் மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளர் TV சோமநாதன் அவர்கள் இன்று பங்கேற்றார்கள். அவரை பொறுத்தவரையிலுமே மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளராக இருக்கார். மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள்ல இந்தியாவில் செயல்படக்கூடிய பதவிகள்ல அவரும் ஒருவர். அவர் இன்று சந்திப்பை நடத்தியிருந்தார். இந்த காட்சிகளை கூட ஜெயா பிளஸ் பிரத்யேகமாக ஒளிப்பதிவு செய்து நேயர்களுக்கு வழங்கியிருந்த நம்ம முந்தைய செய்திகளை நம்ம பார்த்திருப்போம். இந்த நிலையில அவருடைய நடைபெற்றக்கூடிய சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. இது கேட்டசி கால், அதாவது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் கூட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய மத்திய அமைச்சரவை செயலாளரை சந்திக்கும் போது சந்திப்பின் போது சில விஷயங்கள் பரிமாறப்பட்டிருக்கும். ஆனால் அது என்ன என்பது குறித்தெல்லாம் என்ற விவரங்கள் எல்லாம் நிச்சயமாக அது வெளிவராது. ஆனால் இருவருக்கும் இடையிலான உரையாடல் கண்டிப்பாக இருந்திருக்கும் என்றால் சந்திப்பின் போது நடைபெற்ற போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முதல் முறையாக வருகை தந்திருக்கிறார். எனவே அது குறித்தான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளரின் வருகை என்பது இந்த பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது. இவற்றை தவிர பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடைபெற்று முடிந்த சந்திப்பு, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நடைபெற்று முடிந்த சந்திப்பு என்பதும் கூடுதல் முக்கியத்துவத்தை தமிழகத்திற்கு பெற்றுத் தருகிறது. அதற்கான காரணம் முந்தைய அரசு, அதாவது திமுக அரசு தமிழ்நாட்டில் இடைக்கால பட்ஜெட்டை மட்டுமே தாக்கல் செய்து முடித்திருக்கக்கூடிய நிலையில விஜய் தலைமையிலான தற்போதைய தமிழக அரசு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஜூன் மாதம் பிற்பகுதியில் அதற்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு மும்முரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிதிகளை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவார் என்றால் இந்த பயணத்திற்கு முன்பாகவே நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கும் போது நிதி சார்ந்த கோரிக்கைகள் குறித்தான பல்வேறு மனுக்களை எல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கியிருக்கார். எனவே தமிழ்நாட்டிற்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயணம். இதற்கு முன்பு வந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி கே. பழனிசாமி, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உள்ளிட்டோர் எல்லாம் இங்கு டெல்லி வந்திருந்த போது முக்கியமான நபர்களை எல்லாம் சந்திருக்கார். விஜயனுடைய வருகை என்பது கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது. அதற்கான காரணம் அரசியல் வருகையினுடைய தொடக்கத்திலே அவர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக அவர் பதவியேற்றுக் கொண்டதால் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய சந்திப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்பட்டது. இந்த சந்திப்புகளுக்கு இடைப்பட்ட நேரங்களில் தான் 2 முக்கியமான தலைவர்களை மட்டும் சந்தித்துவிட்டு அவர் டெல்லியிலிருந்து சென்னையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். பூர்ணிமா, யோகேஸ்வரன், இப்ப நேரம் கிடைக்காததன் காரணமாகத்தான் அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்று தமிழக முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் கேரள முதலமைச்சர் சதீஷனை அமித்ஷா சந்தித்திருக்கிறார். ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி பாக்குறாங்க மக்கள்? மாநிலத்தினுடைய முதலமைச்சர் VD சதீசன் மட்டுமல்ல, நேற்று இன்னும் பலருடைய சந்திப்புகள் என்பது நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய இல்லத்தில் அல்ல, அலுவலகத்தில், அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்தில் சந்திப்பு நடைபெற்றது. யார் என்றால் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சர் பட்னாவிஸ் சந்தித்தார். அதே போல வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த 2 ஆளுநர்கள் சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள். நேற்று மாலை 3 மணியிலிருந்து இந்த அடுத்தடுத்த சந்திப்புகள் நடைபெற்றது அப்படின்றத மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்களிலிருந்து நாம் பெற்ற தகவல் அடிப்படையிலும் அதே போல உள்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்புத்துறை வழங்கிய புகைப்படங்கள் அடிப்படையில் இந்த விவரங்களை எல்லாம் நாம் பெற முடிந்தது. மகாராஷ்டிரா முதலமைச்சர் மற்றும் கேரள மாநில முதலமைச்சர் சில மாநில ஆளுநர்களை சந்திக்கக்கூடிய நேரம் ஒதுக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜயை ஏன் சந்திக்கவில்லை என்ற கேள்விகள் அரசியல் வட்டத்தில் ஒரு பெரும் விவாதத்தையும் பரபரப்பையுமே ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நாம் சொல்ல முடியும். இங்கு கூடியிருந்த தமிழ்நாடு அரசில் கூடியிருந்த சிலர் கூட நம்மிடமே கேட்டார்கள், ஏன் உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை, இதற்கு பின்புலத்தில் ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதோ என்றெல்லாம் வினாவினார்கள். அதற்கான பதில்கள் யாரிடத்திலுமே இல்லை. என்ன நடந்தது என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. நேற்று மாலை கூட ஒரு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டது. உள்துறை அமைச்சகங்களிலிருந்து சொல்லப்பட்டது, நாங்கள் யாருக்குமே எந்த சந்திப்புக்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை, அவர்களும் எங்களிடம் கேட்கப்படவில்லை என்ற விளக்கங்களை எல்லாம் கொடுத்ததாக சில செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஆனா அந்த தகவல்களுக்கு கூட அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது உறுதியாகவோ தெரிவிக்கப்படவில்லை. மாறாக சிலரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களாகவே நாமும் அறிந்து கொள்ள முடிந்தது. எனவே இந்த சந்திப்பின் போது உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஏற்படவில்லையா? ஏனென்றால் நேற்று பிரதமரை சந்திக்கும் போது கூட ஒரு பிரதமரிடம் முதல் முறையாக சந்திக்கும் போது நிதி சார்ந்த விவகாரங்கள் குறித்து பேசியிருக்க முடியும். ஆனால் நேற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கிய 4 கோரிக்கைகள்ல நிதி சார்ந்த எந்த ஒரு விவகாரங்களுமே இல்லை. மாறாக தமிழ்நாட்டை சார்ந்த சில 4 முக்கிய கோரிக்கைகளை மட்டுமே அவர் முன்வைத்திருந்தார். ஏன் பிரதமரிடம் சந்திக்கும் போது நிதி சார்ந்த விவகாரங்கள் குறித்து எல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேள்வி எழுப்பவில்லையே அல்லது மனுவாக கொடுக்கவில்லையே என்று சிலரிடம் நாம் விசாரிக்க முடிந்தது. அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்பது நிதியமைச்சரை பார்க்கலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. எனவே நிதியமைச்சரிடம் நிதி சார்ந்த விவகாரங்களை கொடுக்கலாம், பிரதமரிடம் நாட்டினுடைய மாநிலத்தினுடைய நலன்
நலன் சார்ந்த விவகாரங்களை கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார் முதலமைச்சர் விஜய். அதன் அடிப்படையிலே பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் போது 4 முக்கியமான கோரிக்கைகளை மட்டும் வழங்கினார். நிதியமைச்சரை சந்திக்கும் போது நிதித்துறை சார்ந்த விவகாரங்கள் குறித்தான கோரிக்கைகளை எல்லாம் வழங்கினார். இதனால் தான் இருவருடைய சந்திப்பின் போது வெவ்வேறு மனு கொடுக்கப்பட்டது அப்படின்ற விளக்கங்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். நிதியமைச்சரோடு நிதி சார்ந்த விவகாரங்கள் குறித்து தெளிவாக ஆலோசித்து விட்டோம் என்ற தகவல்களையும் அதிகாரிகள், அதாவது விஜயோடு முதலமைச்சர் விஜயோடு மத்திய நிதியமைச்சரை சந்திக்க சென்ற போது உடனே இருந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. எனவே நிதி சார்ந்த விவகாரங்கள்ல தமிழ்நாட்டிற்கு இன்னும் கூடுதல் கவனம் கிடைக்கும் என்பது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததற்கு பிறகு உறுதியாகி இருக்கிறது. பூர்ணிமா. யோகேஸ்வரன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். யோகேஸ்வரன், இப்போ திரு விஜய் அவர்கள் டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கார். தமிழகம் நடையக்கூடிய நேரம் என்னவாக இருக்கும்? இங்க வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அலுவல் பணிகள் என்னவாக இருக்கும்? யோகேஸ்வரன், தற்போது சென்னை புறப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் சென்னை வந்து சேரக்கூடிய நேரம் குறித்து ஏதாவது தகவல் கிடைக்கப்பெற்றதா? சூர்யா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் சரியாக 10:30 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சர்வதேச முனையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை புறப்படுவார். 10:30 மணிக்கு புறப்படுகிறார் என்றால் ஒரு மணி 1:15 மணிக்கு அவர் சென்னை வந்து விடுவார் அப்படின்ற தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர் முதலமைச்சருடைய வருகையின் போதும் கிட்டத்தட்ட இதே காலம்தான். 10:30 மணிக்கு புறப்பட்டார். டெல்லி வந்தடையும் போது அவருடைய நேரம் என்பது 1:30 இருந்தது. இதே போல 10:30 மணிக்கு மீண்டும் இன்று டெல்லியிலிருந்து புறப்பட்டு விட்டார். பிற்பகல் 1:30 மணி அளவில் அவர் சென்னை வந்தடைவார் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இடைப்பட்ட இந்த நேரத்துல யாருடைய சந்திப்பாவது காலையில இருந்திருக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கும். காரணம், இன்று யாருடைய முக்கிய சந்திப்புகளுமே இல்லை. அப்படி என்றால் நேற்று மாலையே முதலமைச்சர் புறப்பட்டு இருக்கலாம். ஏன் தமிழ்நாடு அரசு இல்லத்துல ஒரு நாள் தங்க வேண்டிய சூழலோ கட்டாயமோ ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கான காரணம் தான் தமிழ்நாடு கேடரை சேர்ந்த முக்கியமான IPS அதிகாரிகள், IAS அதிகாரிகள் உள்ளிட்டோரை எல்லாம் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு மரியாதை நியமித்தமாக அழைத்து அவர்களோடு ஒரு சந்திப்பை நடத்தி இருக்கிறார். இது வழக்கமாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் புதிதாக பதவி ஏற்கும் போது அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ளும் போது டெல்லியில் இருக்கக்கூடிய அவரவர் மாநிலத்தை சார்ந்த மூத்த IAS, IPS, IFS உள்ளிட்ட அதிகாரிகளை எல்லாம் அழைத்து ஒரு கர்ட்டசி கால் மீட்டிங் மாதிரி நடத்துவாங்க. அந்த நிலைப்பாடையே இன்றைய தினம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் எடுத்திருந்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியாபுரி அப்படின்ற ஒரு பகுதியில் அமைந்திருக்கும் தமிழ்நாடு அரசு இல்லம், பொதிகை இல்லம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த இல்லத்துல இந்த சந்திப்புகள் எல்லாம் நடைபெற்றது. சில காட்சிகளை கூட ஜெயா பிளஸ் பிரத்யேகமாக ஒளிபரப்பி இருந்தது. தமிழ்நாட்டின் மத்திய அமைச்சரவை, தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சரவையினுடைய செயலர் TV சோமநாதன் அந்த ஆலோசனை கூட்டங்கள்ல, அதாவது விஜயுடனான சந்திப்பின் போது அவர் பங்கேற்றிருந்தார். இது ஆலோசனை கூட்டம் என சொல்வதை தாண்டி ஒரு முக்கிய சந்திப்பாகவே கருதப்பட்டது. அதற்கான காரணம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர், அதிலும் இந்தியாவில் மதிப்புமிக்க பதவிகளில் ஒன்றான உயர் பதவியான மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய TV சோமநாதன் அவர்களை மரியாதை நிமித்தமாக அழைத்து அவரையுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திப்பு என்பதை நடத்தியிருக்கிறார். இருவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழர்கள் என்ற ஒரு அடிப்படையில் அவர்களுடனான சந்திப்பு என்பது கூடுதல் கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் எடுத்து, இதனை தாண்டி இவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் இந்த நாட்டினுடைய மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளர், இருவருடைய சந்திப்பு என்பது அரசியலிலும் சரி அல்லது அரசியல் ரீதியாக சரி ஒரு முக்கியமான சந்திப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போதைய சூழல்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய 2 நாள் டெல்லி பயணம் என்பது முடிவடைந்து விட்டது. டெல்லியிலிருந்து அவர் புறப்பட்டு விட்டார். டெல்லி தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து தற்போது விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். 10:30 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சர்வதேச விமான முனையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னைக்கு புறப்படுகிறார். சென்னைக்கு இன்று பிற்பகல் 1 மணி அல்லது 1:30 மணிக்கு வந்தடைவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூர்யா. யோகேஸ்வரன், ஒரு மாநிலத்தினுடைய குரல் தேசிய அளவில் உழைக்கும் வகையில் இது போன்ற பிரத்யேக சந்திப்புகள் நிகழ்ந்த பிறகு முதல்வர்கள் செய்தியாளர்களை சந்திப்பாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் அந்த சந்திப்பை தவிர்த்திருக்கிறார். இது குறித்தான விவரங்கள் எதனும் கிடைக்கப்பெற்றதா? முதலமைச்சர் விஜயின் மீது முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகாக இத்தகைய கருத்துக்கள் இல்லை. அவர் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்த போதே பலராலும் பேசப்பட்ட, விமர்சிக்கப்பட்ட ஒரு கருத்து தான் பத்திரிகையாளர்களை அவர் சந்திப்பதே இல்லை. பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு தவிர்ப்பதற்கான காரணமும் என்ன என்று தெரியவில்லை. ஆனால் டெல்லியினுடைய பயணத்தின் போது இந்த கேள்விகள் அப்படியே அமுங்கிவிட்டது. அதற்கான காரணம்,
கட்டாயம் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் டெல்லி பயணங்களை மேற்கொள்ளும் போது மாநிலத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து விடுவார்கள். அதற்கான காரணம் டெல்லி சூழல். மற்றொரு பக்கம் சந்திக்க போகக்கூடிய முக்கியமான நபர்கள், பிரதமரோடு நடைபெறக்கூடிய சந்திப்பு, மத்திய அமைச்சர்களோடு நடைபெறக்கூடிய சந்திப்பு என்றால் சந்திப்பின் போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் குறித்த கோரிக்கைகளை மாநில அரசு சார்பாக ஒரு முதலமைச்சராக நாங்கள் வைத்தோம். மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வைத்த கோரிக்கைக்கு நாட்டினுடைய பிரதமராகவோ நாட்டினுடைய துறை சார்ந்த மத்திய அமைச்சர்களாகவோ அவரவர் தரப்பிலிருந்து என்னென்ன பதில்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் விளக்கமாக சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு காட்சிகளை பார்க்க முடியுது இல்லையா? முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒரு படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்து காவல்துறையினுடைய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு ஒரு கார்ல ஏறி புறப்பட்டு செல்கிறது. இந்த படிக்கட்டுல இருந்து இறங்கக்கூடிய இடத்தான் ஒரு போர்டையும் வைப்பாங்க. நான் பல முறை டெல்லியில இந்த செய்தியை சேகரித்திருக்கேன் என்ற அடிப்படையில அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு போர்டையும் வைப்பாங்க. முதலமைச்சர், வரக்கூடிய முதலமைச்சர், இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ அல்லது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோ யாராக இருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட போடியத்தில் நின்று என்னுடைய சந்திப்பு எப்படி இருந்தது, மனநிறைவாக இருந்ததா, நாங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்தோம், தமிழ்நாட்டில் இருந்து முதலமைச்சராக டெல்லி விஜயம் மேற்கொண்டு இந்த பயணத்தினுடைய நோக்கம் வெற்றியடைந்ததா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் அதிகாரப்பூர்வ விளக்கங்களாக வழங்குவார்கள். இந்த முறையும் அப்படி நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு மட்டுமல்ல, பத்திரிகையாளராக ஒட்டுமொத்த நபர்களுக்குமே இருந்திருக்கும். முதலமைச்சர் விஜய் ஒருவேளை செய்தியாளர் சந்தித்து விளக்கம் அளித்து விடுவாரோ என்று. நேற்றைய தினம் கூட பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து விட்டு அவர் தமிழ்நாடு அரசியலில் திரும்பும் போது நாம் உட்பட பல செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினோம். பிரதமருடனான சந்திப்பு மனநிறைவாக இருந்ததா முதலமைச்சர் விஜய்க்கு என்று கேள்வி எழுப்பினோம். ஆனால் எந்த கேள்விகளுக்குமே அவர் பதிலளிக்கவில்லை. மாறாக பத்திரிகையாளர்களை நோக்கி கையெடுத்து கும்பிட்டவாறு சிரித்த முகத்தோடு தமிழ்நாடு அரசியலத்திற்குள் புறப்பட்டு விட்டார். நாளை ஒருவேளை பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா என்ற கேள்வி நேற்று நமக்குள்ள எல்லாம் எழுந்தது. இன்றைய தினமும் அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா என்ற கேள்வி இருந்தது. ஆனால் இன்றைய தினமும் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. மாறாக அவர் புறப்பட்டு விட்டார். அப்படி என்றால் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததற்கான விளக்கங்களையோ அல்லது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததற்கான விளக்கங்களையோ யார் வழங்குவார்கள் என்றால் அது ஏற்கனவே மக்கள் மற்றும் செய்தி தொடர்புத்துறை சார்பில் இருந்து அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்புகளை நேற்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டு விட்டது. பிரதமர் மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடைபெற்ற சந்திப்பின் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேசினோம் என்ற விளக்கங்களை எல்லாம் அவர்கள் வழங்கிவிட்டார்கள். அதன் ஒரு பொருளாக கூட இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் செய்தியாளர்களை சந்திக்காமல் அவர் டெல்லியிலிருந்து புறப்பட்டு இருக்கிறார் அப்படின்றத நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வழக்கமான ஒரு மரபு, முதலமைச்சர்கள் டெல்லி வரும்போது டெல்லி பயணத்தினுடைய நிறைவாகவோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு நிறைவாகவோ டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசிய ஊடகங்களையும் சந்தித்து அதற்கான விளக்கங்களை அளிப்பார்கள். இதுதான் இதுவரை நடைபெற்று வந்ததாக இருந்தது. ஆனால் இந்த முறை முதலமைச்சர் ஜோசப் விஜய் எத்தகைய செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தாமல் வெறும் செய்தி குறிப்பாக மட்டும் ஊடகங்களுக்கு வழங்கிவிட்டு டெல்லியில் 2 நாள் அரசுமுறை பயணத்தையும் நிறைவு செய்து கொண்டு விட்டு தமிழ்நாட்டை நோக்கி புறப்பட்டிருக்கிறார் சூர்யா. யோகேஸ்வரன், இன்றைக்கு முதல்வர் அவர்கள் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிற நிகழ்வு நடைபெறாம இருந்ததற்கு காரணங்கள் ஏதாவது கிடைக்கப்பெற்றதா? காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் சோனியா காந்தி சந்திக்க இருந்ததாக தகவல்கள் முன்பு வெளியானது. ஆனால் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை அப்படின்றத மற்ற ஊடகங்களை விட முன்கூட்டியே ஜெயபிரதா செய்தியாக எல்லாம் வெளியிட்டு இருந்தது. இதற்கான காரணங்கள் குறித்து அறிய முயற்சிக்கப்பட்ட போது அதற்கான முழுமையான காரணங்கள் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் சில காரணங்கள் சொல்கிறார்கள். என்னவென்றால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவசர பணி காரணமாக அவர் சென்னை திரும்புகிறார், இன்று காலை சந்திக்க இருந்தது அப்படின்ற தகவல்களை முதலமைச்சர் வட்டாரத்திலிருந்து சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி தரப்புல இருந்து கேட்கும் போது அவர்கள் அத்தகைய சந்திப்பிற்கான எந்த நேரமுமே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ஒதுக்கீடு செய்யவில்லை, மாறாக அவர்களும் எங்களிடம் இந்த சந்திப்புகள் குறித்தும் கேட்கவில்லை அப்படின்ற இருவேறு தகவல்கள் சொல்லப்படுகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியுடனான தலைவர்கள் சந்திப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் அதற்கான எதிர்பார்ப்பும் மிக மிக அதிகமாகவே இருந்தது. அதற்கான காரணம் தமிழக வெற்றி கழகம் மாநிலத்தில் போதிய பெரும்பான்மை இல்லாத ஒரு எம்எல்ஏக்களை வைத்திருந்த நிலையில பெரும்பான்மை கொடுக்கக்கூடிய விதமாக முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வலு என்பதை கொடுத்தது. இந்த நிலையில் தான் முதல் முறையாக டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் தமிழ்நாட்டினுடைய தாவேகாவினுடைய கட்சி தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லை என்ற ஒரு முடிவுக்குள் வந்து அவர் யாரையுமே சந்திக்காமல் டெல்லியிலிருந்து புறப்பட்டு அவர் சென்னை நோக்கி புறப்பட்டிருக்கிறார் சூர்யா. யோகேஸ்வரன், பொதுவாகவே காலமாக பின்பற்றக்கூடிய மரபு இது. பிரதமரை சந்தித்த பிறகு முதல்வர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திப்பு அப்படிங்கிறது. ஆனால் இது அவர் தவிர்த்திருக்கிறாரு. இந்த நிகழ்வு அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்க்கறாங்க? டெல்லியில நமக்கு தமிழ் ஊடகங்களுக்கு தெரியும், சென்னையில செய்தியாளர்களை முதலமைச்சர் விஜய் இதுவரை சந்தித்ததில்லை. அவர் முதலமைச்சராக இருந்த போதல்ல, இதற்கு முன்பு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்த போதும் சந்தித்ததில்லை.
டெல்லியில நம்ம தமிழ்நாட்டை போல ஆந்திர மாநில ஊடகவியலாளர்கள் இங்கு அதிகமாக இருந்தார்கள். அதே போல கர்நாடக மீடியாக்கள் இங்க இருந்தாங்க. டெல்லியை சார்ந்து இயங்கக்கூடிய பல்வேறு தேசிய செய்தி ஊடகங்களுடைய நிருபர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் இங்க இருந்தாங்க. அவங்க முக்கியமா தமிழ் ஊடகவியலாளர்கிட்ட வைத்த கோரிக்கை, முதலமைச்சர் விஜய் இன்று செய்தியாளரை சந்திப்பாரா, உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கும் எந்த தகவலும் இல்ல, நீங்க இருந்தா ஒருவேளை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தகவல்களை நம்ம பரிமாறிக்கொண்டோம். அதே நேரத்துல அவர்களுடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டு ஊடகங்கள் எப்படி இங்கு தமிழ் ஊடகங்கள் இருக்கிறோம், செய்தியாளர்களை சந்தியுங்கள், பிரதமர் குறித்தான விளக்கங்களை கொடுங்கள் என்று கேட்டது போல ஆங்கில ஊடகங்களும் பிரதமருடனான சந்திப்பு மனநிறைவாக இருந்ததா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் அவர்களுக்கும் எந்தவித ஒரு பதிலுமே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அளிக்கவில்லை. ஊடகங்களை பொறுத்தவரையிலுமே எந்தவித செய்தியாளர் சந்திப்பும் இருக்காது என்ற மனநிலைக்கு நேற்று இரவே வந்துவிட்டார்கள். அதற்கான காரணம், பல அதிகாரிகளிடம் இந்த கேள்விகள் குறித்தெல்லாம் நாங்கள் கேள்வி எழுப்பினோம். உதாரணத்திற்கு, நாளையாவது முதலமைச்சர் விஜயனுடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்குமா என்றதற்கு அப்படியான எந்த நிகழ்வுகளுமே இப்போது வரை முதலமைச்சர் தரப்பிலிருந்து சொல்லப்படவில்லை அப்படின்ற விளக்கங்களையும் வழங்கியிருந்தார்கள். சூர்யா.